ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை கோயம்பேடு அடுத்து, அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு ரெண்டு வழி இருக்குது மக்களே. ஒன்று கோயம்பேட்டிலேருந்து அண்ணா நகர் போகும்போது அந்த விஆர் மால்னு ஒன்று கட்டியிருக்காங்க புதுசாக. அந்த விஆர் மால்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ரோஹிணி தேட்டரை தாண்டி நம்ம ரைட் கட் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ ரெண்டு வழி இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1650 சதுரடி இடத்தோட கிட்டத்தட்ட 3500 சதுரடியில் வீடு வந்து கட்டியிருக்காங்க. 3 பெட்ரூமில் பக்காவான அருமையான டியூப்ளஸ் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. புத்தம் புதிய வீடுங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி ரோடு மக்களே, 20 அடி ரோடுங்க. அந்த 20 அடி ரோட்டில் தான் இவங்க வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த பில்டிங் ஓனர் வந்து அவங்க தான் வந்து ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்துச்சு. சம் ரீசன்னால் அவங்களால வந்து போக முடியல. சரி வந்து நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா அருமையாக இருக்குதுங்க. வீடு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உள்ளே ஃபால் சீலிங் பண்ணி, ஏன்னா நியூ டியூப்ளஸ் ஹவுஸ், அது புத்தம் புதிய வீடு தான். அதனால் ஃபால் சீலிங் பண்ணி பக்காவாக இருக்கும். கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக அவங்களுக்குன்னு கட்டினங்காட்டி பார்த்து கட்டியிருக்காங்க. பட் அவங்களால வந்து அந்த வீட்டுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வராங்க. லேண்ட் ஏரியா நான் சொன்ன மாதிரி தாங்க 1650 சதுரடிங்க. இப்போ அந்த வீடு இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. அந்த வீட்டோட 1650 சதுரடி இடத்துடன் கூடிய 3500 பில்டப் ஏரியாவில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பண்ணின 3 பெட்ரூம் கொண்ட புத்தம் புதிய டியூப்ளக்ஸ் ஹவுஸோட விலை பார்த்திங்கன்னா 2,90,00,000 வந்து அந்த ஓனர் சொல்கிறாருங்க. நம்ம பதிவில், நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க. அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்டையோ நம்ம கிடையாதுங்க, போகிறது கிடையாது. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம யூடியூப் சேனலில் வந்து பதிவில் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம வந்து ஆடு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ கூட இந்த பதிவு, அதாவது முகப்பேர் ஈஸ்ட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து வீடு பார்க்குறதுக்கு அனுப்பிச்சி வரோம். வீட்டை போய் பாருங்கள். வீடு பிடிச்சிருக்குது அப்படின்னு டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. 2,90,00,000 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து ப்ரைஸை வந்து குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. லீகல் பார்க்குறதுக்கு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த வீட்டை வந்து வாங்கலாம், எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கிங்க. ரொம்ப அருமையான வீடுங்க, புத்தம் புதிய வீடு. முகப்பேர் ஈஸ்ட் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதில் குறிப்பாக கோல்டன் சார்ஜ் நகர்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கூட கோல்டன் சார்ஜ் நகருக்கு பக்கத்தில் தாங்க வருது. அதனால் ரொம்ப அருமையான வீடு, அருமையான ப்ரைஸுங்க இது. 1650 சதுரடி. ஏன்னா என்னடா 3வது தடவை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். ஸோ இது நல்ல அருமையான ப்ரைஸுங்க இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.